சாம்பார் வைக்கும்போது நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. பட் சாம்பார் வைக்கிற மெத்தட் வந்து இந்தமாரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மசாலா நம்ம அரைச்சி ஊற்றிருப்போம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணி வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணி அப்புறம் பருப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ப்ளஸ் புளித்தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணி சூப்பரான பர்ஃபெக்டான நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணுமாலும் ஆட் பண்ணி பண்ணுற ஒரு சாம்பார் ரெசிபி ரெடி பண்ணியிருப்போம். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சாம்பாரில் டேஸ்ட் முக்கியமாக நமக்கு கொடுக்குறதே இந்த வறுத்து அரைக்கிற இந்த மசாலா தான். இதுக்கு துவரம்பருப்பு 1 ஸ்பூன், பச்சைக்கடலை பருப்பு 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை லைட்டாக மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்தெடுக்க போகிறோம். இதில் ஒரு 3 வரமிளகாயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை கருவேப்பிலை லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் மாறும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது வறுக்கும் போதே நம்ம லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூனில் இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க, இல்லைனா திஞ்சிச்சுன்னா அதோட சாம்பாரோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிரும், நல்லா இருக்காது. லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணும்போது தேங்காய் சில்லு இருக்குது பார்த்திங்கன்னா, தேங்காய் ஒரு 4-5 பீஸு அதை நம்ம கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருப்போம். தேங்காய் போட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் வறுத்தா போதும். அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு ஆயில் நம்ம ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்குள்ளே நம்ம சின்ன ஸ்பூனில் ஆட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு 2, சின்ன வெங்காயம் ஒரு 15-20 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா அதை விட கம்மியாக கூட வச்சுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணும்போது தான் இந்த சாம்பாரோட டேஸ்ட், எந்த சாம்பாராக நீங்கள் வைங்க சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் ரொம்ப நம்ம வதக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி லைட்டாக நீங்கள் வதக்கினா போதும், ரொம்ப நீங்கள் தொக்கு மாரி வதக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், இருந்தாலும் லைட்டாக மசாலா இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பெருங்காயத்தூள் ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருப்போம். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரும். இது ரொம்ப நம்ம வதக்கக்கூடாது, ஏன்னா அப்புறம் மசாலாவோட டேஸ்ட் மாறிடும். ஸோ லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிறதுக்கப்புறம் இதில் ஃப்ளேவருக்காக பெரிய வெங்காயம், நம்ம சின்ன வெங்காயம் சாம்பாரோட டேஸ்ட் கொடுத்துருக்கோம். இது பெரிய வெங்காயம் நம்ம ஆட் பண்ணும்போது சாம்பார் ஃபைனலாக அந்த வெஜிடபிளோட இதுவும் நம்ம அந்த கடிப்படும். ஸோ அதுக்காக இந்த பெரிய வெங்காயம் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது வெஜிடபிள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் நம்ம சாம்பாரில் போட்டு ரொம்ப நம்ம வதக்கினாலும் அந்த வெஜிடபிள் வந்து எல்லாம் உடஞ்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது உடையாமல் இருக்கிறதுக்கு இந்தமாரி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி பெரிய வெங்காயம்லாம் அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கிற நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணுமாலும் போட்டுக்கலாம். பட் சாம்பார் வைக்கிற மெத்தட் இது தான். போட்டு ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% மேலே குக் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பில் மேக்ஸிமம் நம்ம துவரம் பருப்பு தான் போட்டிருப்போம். அதில் லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த பாசிப்பருப்போட டேஸ்ட்டு இந்த சாம்பாருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ரொம்ப பாசிப்பருப்பு போட வேண்டாம். ஸோ துவரம் பருப்பு நம்ம வழக்கமாக நம்ம ஒரு சின்ன கப்பில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதோட லைட்டாக 1 ஸ்பூன் மட்டும் பாசிப்பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிடலாம். வேக வச்சு அது இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குது பார்த்திங்களா, ஸ்டார்டிங்கில் நம்ம வறுத்தோம் பார்த்திங்களா, அதை லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருந்தோம். அதை இந்த சாம்பாரோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மசாலா பருப்பு இதெல்லாம் நீங்கள் போடும்போது நார்மலாக நீங்கள் பருப்பு மட்டும் போட்டிங்க அப்படின்னா என்ன தான் பருப்பு ஊற்றினாலும் கொஞ்சம் அந்த சாம்பாரோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். பட் இந்த மசாலா அரைச்சி ஊற்றும் போது உங்களுக்கு அந்த சாம்பாரோட திக்னஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக புளித்தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணியை பொறுத்தவரையும் நம்ம லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணோம். அதேமாரி உப்பு வந்து நம்ம ஒரு 40% குக் ஆனதுக்கப்புறம் சால்ட் நம்ம ஆட் பண்ணோம். சால்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணாதீங்க, வெஜிடபிள் உடனே குக் ஆகாது. புளித்தண்ணி லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ணோம், ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணக்கூடாது. புளித்தண்ணியும் சரி உப்பும் சரி ரெண்டுமே ஸ்டார்டிங்கில் போட்டிங்க அப்படின்னா வெஜிடபிள் ஈஸியாக குக் ஆகாது. ஸோ இப்போ நல்லா கொதிக்க வரும்போது வெஜிடபிள் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, அதில் லைட்டாக பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கட்டி பெருங்காயம் இருந்தாலும் லைட்டாக அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிங்க. ஸோ இந்தமாரி பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக தாளிப்பில் நம்ம பண்ணும்போது சாம்பாரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு வரமிளகா ஒரு சின்ன இதை கிள்ளி போட்டுக்கோங்க. தாளிப்பு எப்பயுமே ஸ்டார்டிங்கில் பண்ணுறத விட லாஸ்ட்டில் சாம்பார் வச்சு அது நல்லா ரெடியானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த தாளிப்பை ஆட் பண்ணி கொத்தமல்லி தலையை தூவி விட்டிங்க அப்படின்னா சாம்பாரோட டேஸ்ட்டே வேறு மாரி இருக்கும். இந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இந்த தாளிப்பு இதில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மல்லித்தலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் சாம்பார் ரெடி பண்ணியிருப்போம். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.